ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ நம்ம ஆக்சுவலாக கொடுக்குறோம்ல அந்த வேல்யூவோட டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சும்மா டெஸ்டிங்காக பார்க்குறோம். ஓகேவா? இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் 7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நான் கொடுத்த 7ங்கிறது என்ன டேட்டா டைப்பில் வரும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். ரன் பண்ணி என்ட்ரு தட்டிடுறேன். எனக்கு இங்கே ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. பட் சிலர் வந்து இதை இன்டீஜர் டைப் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் நமக்கு அவுட்புட்டில் ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. என்னது சம்மந்தமாக ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு? 7 வந்து இன்டீஜர் தானே அப்படின்னு கேட்டாக்கா, எஸ் 7 வந்து இன்டீஜர் தான். ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர்ட்டேருந்து வாங்குற எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணதை இங்கே எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருது. அகைன் அந்த எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸும் பிரிண்ட் ஆகுது, அதோடைய டைப்பும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சரி, அப்போ எனக்கு அந்த எக்ஸ் வந்து இன்டிஜராக தான் வேணும், ஸ்ட்ரிங்காக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இப்போ நான் அப்படியே இந்த கோடை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? மறுபடியும் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, நமக்கு என்ன டேட்டா டைப்பாக வேணும்? இன்டிஜர் டேட்டா டைப்பாக தானே வேணும். அப்போ இன்ட் ஆஃப், நல்லா பார்த்துக்கோங்க, இன்புட். ஓகேவா? இன்புட் ஆஃப் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இங்கே கொடுக்குற இன்புட் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்காக இருக்கும்னு சொன்னோன்னா, அந்த ஸ்ட்ரிங்கான இன்புட்டை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எக்ஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதே சமயம் வழக்கம் போல் அந்த எக்ஸோட டைப்பையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே எனக்கு இன்புட் கேட்குது. நான் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்ட்ரு தட்டுறேன். எனக்கு 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதோட டைப் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்காக இருந்த ஒரு டைப்பை நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணோம்ல, இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? டைப் கேஸ்டிங். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் கேஸ்டிங்.